ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்ததாக கூறி இளைஞரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட +2 மாணவி ஷாலினியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக ராமேஸ்வரம் அடுத்த இந்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி இன்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற போது செல்லும் வழியிலே தடுத்து நிறுத்திய அந்த பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்ற இளைஞர் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அந்த காதலை ஏற்க மறுத்ததால் கையில் வைத்திருந்த கத்தியை கொண்டு முனியராஜ் அந்த 12ஆம் வகுப்பு மாணவியை குத்தியதில் அப்பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். உயிரிழந்த பெண்ணின் உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் போதிய மருத்துவர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை இல்லாததால் உடற்கூறு ஆய்வுக்காக அந்த மாணவியின் உடலானது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாணவியின் உறவினர்கள் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு 20 நிமிடத்திற்கு மேல் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ராமநாதபுரத்தில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையிலேயே அந்த மாணவியின் உடலானது தற்போது உடற்கூறு ஆய்வு செய்து பின்னர் அந்த மாணவியின் குடும்பத்தினர், குறிப்பாக அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது அந்த மாணவியின் உடலானது ஒப்படைக்கப்பட்ட உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது கிராமமான சேராங்கோட்டை பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அந்த கத்தியால் குத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இனி ஏதும் இந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக சேராங்கோட்டை, கரையூர் மற்றும் அந்த அரசு மருத்துவமனை வளாகங்கள் உள்ளிட்ட பகுதியில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.